வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். விஜயா மீனாட்ட சொல்கிறாங்க, இந்த பூ எல்லாத்தையும் கட்டிடாத, கொஞ்சம் உதிரியாக பூவை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கத்த அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இன்றைக்கி மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சாந்தி முகூர்த்தம் இருக்குல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இந்த பூலாம் கஸ்டமருக்கு கொடுக்குறதத்த அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அவங்களாம் வழக்கமாக எங்ககிட்ட பூ வாங்குறவங்க, அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் சங்கடமாயிரும் அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உனக்கு என்ன பணம் வேணும், அதை தானே சுற்றி வளைச்சி கேட்குறேன், 5-10 நான் கூட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பாட்டி போங்க வராங்க. என்ன விஜயா, எதுக்கு இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி மனோஜ் சாந்தி முகூர்த்தத்துக்கு பூ கட்ட சொல்லிட்டு இருந்தேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஆமாம், அப்படின்னா 2 ரூமே ஏற்பாடு பண்ணிடு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. முத்துக்கும் மீனாவுக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம் அந்த சடங்கு பண்ணவே இல்லைல்ல, இன்றைக்கி அவங்களுக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. விஜயா சொல்கிறாங்க, மனோஜுக்கு தான் இன்றைக்கி கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு தான் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது போக 2 ஜோடிக்கு இந்த மாதிரி சடங்கு பண்ணால் யாராவது ஒருத்தவங்க தான் நல்லா இருப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. மீனாவுமே இதெல்லாம் வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்குள்ளே இதெல்லாம் நடந்தால் தான் அவர் என்னோட புருஷனா, என்னோட மனசில் என்றைக்கும் அவரை புருஷனாக ஏற்றுக்கிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எங்களுக்கு எப்போ இந்த சடங்குலாம் நடக்கணும்னு இருக்குதோ அப்போவே நடக்கட்டும் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. முத்து இப்போ அங்கே வராரு. என்ன பாட்டி, உன் மூத்த பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆனதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா உங்கள் அம்மா தேவையில்லாததெல்லாம் பேசி சண்டை போடுறா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மீனாவுமே அதை கேட்டு வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவே வேணான்னு சொல்லிட்டாளா, அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் கல்யாணத்தில் கூட இந்த குடத்தில் மோதிரம் போட்டு எடுக்கிறது, அப்பளம் உடைக்கிறது, இது மாதிரி எதுவுமே பண்ணலைல்ல நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உங்கள் 2 பேருக்கும் எனக்கு அதை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, ஒரு கல்யாண மண்டபத்தை அரை நாளைக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு 1 மணி நேரத்துலேயே கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடுவாங்க, மீதி நேரத்தை கடத்துறதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாட்டி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு முத்து. பாட்டி சொல்கிறாங்க, ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. குடத்தில் மோதிரத்தை போட்டு எடுக்க சொல்கிறப்ப யார் யாருக்கு விட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்ட முத்து, என்ன உனக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் காலையில் அவங்க பண்ணுறதை பார்க்குறப்ப செய்யணும்னு ஆசை தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நானே போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை மஞ்சள் தூளை கலக்கி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி இப்போது கையில் அப்பளம் கொண்டு வராங்க. என்னம்மா, நைட் நேரத்தில் இவ்வளோ அப்பளம் சாப்பிட்டா தூக்கம் வராதேம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை அண்ணாமலை, தலையில் போட்டு உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆமாப்பா, இதெல்லாம் தலையில் கொட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தப்ப எந்த சடங்குமே உங்களுக்கு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆமாம், கல்யாணம் முடித்ததும் இவன் சவாரிக்கு போயிட்டான், வரும்போது சபரிமலைக்கு மாலை போட்டுட்டுல வந்தான் இவன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இப்போ எல்லா சடங்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதை கேட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மீனா முத்து 2 பேருமே அடுத்த வாரத்தில் குடத்தில் மோதிரம் போட்டு எடுக்கிறது, அது போக தலையில் அப்பளம் வச்சு உடைக்கிறது, இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் தான் வரப்போகுது. ரோகிணி பற்றின உண்மை விஜயாவுக்கு தெரிகிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.